ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 கப் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்து வதக்கலாம். இது கூட 1/2 கப் பூண்டு தோல் உரித்து எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கலாம். வெங்காயம் பூண்டு இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பூண்டு நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது வரைக்கும் வதக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன். இனி இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன் காரத்துக்காக. இனி இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். மல்லித்தூள் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட இனி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான், நீங்கள் இதை வேண்டான்னா விட்டுறலாம். இனி இதில் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா பொடியெல்லாம் பச்சை வாசனை போக வதக்கிட்டு அது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இனி இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் சேர்த்துருப்போம், பார்த்துட்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். இனி இது கொதிக்கட்டு நம்ம ஒரு பொடி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பொன்னிறம் ஆக வரைக்கும் வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக குழம்புல சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வறுப்பட்டுருச்சு. இது சூடாறினதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1/4 மணி நேரம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி அரைச்சி வச்ச பொடியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த பவுடர் கலந்ததுக்கப்புறம் ஒரு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான பூண்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.